அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் தகுதித் தேர்வு தாள் 2 எழுதக்கூடிய ஆசிரியர்களுக்கான சமூக அறிவியல் பாட வினாக்கள் மற்றும் விளக்கங்கள நம்முடைய சேனல்ல தொடர்ச்சியா பார்த்துட்டு வரோம். அந்த வகையில ஒரு ஆன்லைன் டெஸ்ட் ஒண்ணு இப்ப இருக்கு. எத்தன வினாக்களுக்கு சரியான விடைகள் சொன்னீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க கண்டிப்பா. குயிக்கா நம்ம கேள்விகளுக்கு போலாம். முதல் கேள்வி, மராத்திய பேரரசர் சிவாஜியின் நிர்வாகத்தில் அவருக்கு ஆலோசனை வழங்கிய 8 அமைச்சர்கள் கொண்ட குழு எவ்வாறு அழைக்கப்பட்டது? விடை ஆப்ஷன் பி அஷ்டபிரதான். அதே மாதிரி அஷ்டதிக்கஜங்கள் அப்படிங்கிறது கிருஷ்ணதேவராயர் அவையில் இருந்த 8 அறிஞர்களை சொல்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவை டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று வர்ணித்தார்? விடை ஆப்ஷன் டி சட்டப்பிரிவு 32. அதாவது சட்டப்பிரிவு 32 என்ன அப்படின்னாக்கா, அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. அதாவது அடிப்படை உரிமைகள் மீறப்படும் போது நம்ம நீதிமன்றத்தை நாடலாம் அப்படிங்கிறது அதுக்கான விளக்கம். அடுத்த கொஸ்டின், டெல்லி சுல்தானத்தின் புகழ்பெற்ற நாற்பதின்மர் என்ற துருக்கிய பிரபுக்கள் அமைப்பை முற்றிலும் ஒழித்து தனது ஒற்றற்படையை வலுப்படுத்திய சுல்தான் யார்? டெல்லி சுல்தானகத்தின் புகழ்பெற்ற நாற்பதின்மர் என்ற துருக்கிய பிரபுக்கள் அமைப்பை முற்றிலும் ஒழித்து தனது ஒற்றற்படையை வலுப்படுத்திய சுல்தான் யார்? விடை சி கியாசுதீன் பால்பன். விளக்கம் பார்க்கலாம். அதாவது நாற்பதின்மர் பிரபுக்கள் அமைப்பை உருவாக்கியவர் இல்துமிஷ். அதை பால்பன் தான் அதை ஒழிச்சு கட்டினார். என்ன காரணம் அப்படின்னாக்கா, அந்த நாற்பதின்மர் குழு அவருக்கு எதிராக சதி வேலைகள் செய்ததுனால அந்த நாற்பதின்மர் குழுவை ஒழித்தார். யாருன்னா பால்பன். அடுத்த கேள்வி, பின்வருவனற்றுள் செயல்படும் எரிமலைகளின் பட்டியலில் பொருந்தாதது எது? பொருந்தாதது எது? விடை ஆப்ஷன் பி பியூஜியாமா எரிமலை ஜப்பானில் இருக்குது. அதை விளக்கம் பார்க்கலாம். அதாவது ஜப்பானில் உள்ள பியூஜியாமா ஒரு உறங்கும் எரிமலை. மற்ற 3 எரிமலையும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து செயல்படும் எரிமலைகளுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்த கொஸ்டின் போகலாம். 1806ஆம் ஆண்டு நடைபெற்ற வேலூர் புரட்சியின் போது கோட்டைக்கு வெளியில் இருந்து பீரங்கி படைகளை கொண்டு வந்து புரட்சியை மிக கொடூரமாக ஒடுக்கிய ஆங்கிலேய அதிகாரி யார்? விடை சி கர்னல் ஜில்லஸ்பி. அடுத்த கொஸ்டின் போலாம். பின்வரும் போர்களை அவற்றின் ஆண்டுகளுடன் பொருத்துக. பின்வரும் போர்களை அவற்றின் ஆண்டுகளுடன் பொருத்துக. 2ஆம் தரையின் போர், 1ஆம் பானிபட் போர், கான்வா போர், கன்னோசி போர். இதற்கு விடை சி. இப்போ பொருத்தி பார்க்கலாம். 2ஆம் தரையின் போர் 1192, 1ஆம் தரையின் போர் 1191. அதே ஞாபகம் வச்சுங்க. முதல் பானிபட் போர் 1526, கான்வா போர் 1527, கன்னோசி போர் 1540. அடுத்த கொஸ்டின், 1857 பெரும் புரட்சிக்கு பிறகு ஆங்கிலேயர்களால் சிறைபிடிக்கப்பட்டு ரங்கூனுக்கு நாடு கடத்தப்பட்ட முகலாய வம்சத்தின் கடைசி பேரரசர் யார்? விடை ஆப்ஷன் சி 2ஆம் பகதூர் ஷா. அரசாங்கம் விதிக்கும் வரிகளில் கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் நேர்முக வரியில் பொருந்தாதது எது? விடை டி சரக்கு மற்றும் சேவை வரி, அதாவது ஜிஎஸ்டி. அதாவது சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி அப்படிங்கிறத ஒரு மறைமுக வரி. மற்ற 3மே நேரடியாக அரசுக்கு செலுத்தும் நேர்முக வரிகள். அடுத்த கொஸ்டின் போலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்க. வாக்கியம் 1, இந்தியாவின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை NH-44 ஆகும். வாக்கியம் 2, இந்த நெடுஞ்சாலை உத்தரப்பிரதேசத்தின் மிர்சாப்பூரில் இருந்து கன்னியாகுமரி வரை செல்கிறது.
விடை ஆப்ஷன் ஏ, வாக்கியம் 1 சரி, வாக்கியம் 2 தவறு. என்ன காரணம் அப்படின்னா, NH44 அப்படிங்கிற நெடுஞ்சாலை ஜம்முவில் உள்ள ஸ்ரீநகரிலிருந்து தொடங்கி கன்னியாகுமரி வரை செல்கிறது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கேள்வி போகலாம். தமிழ்நாட்டின் மாவட்டங்கள் மற்றும் அவற்றின் புவியியல் சமூக காரணிகளின் அடிப்படையில் தவறான இணை எது? விடை ஆப்ஷன் டி, மிக குறைந்த பாலின விகிதம் சென்னை அப்படின்னு இருக்கு. ஏன்னா இதுதான் தவறு. அதாவது தமிழ்நாட்டின் மிக குறைந்த பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் தருமபுரி, சென்னை இல்லை. அதனால ஆப்ஷன் டி தான் அதில் தவறான இணை. பாக்கி மூன்றுமே சரிதான். மனித மேம்பாட்டில் முதலிடம் கன்னியாகுமரி, மனித மேம்பாட்டில் கடைசி இடம் அரியலூர், மிக உயர்ந்த பாலின விகிதம் நீலகிரி. பின்வரும் ஆறுகளை அவை உற்பத்தியாகும் இடங்களுடன் சரியாக பொருத்துக. காவிரி, கோதாவரி, கிருஷ்ணா, நர்மதை. அவைகள் எங்கே உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறது அந்தாண்ட மாற்றிருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னு சரியாக கண்டுபிடிச்சி சொல்லணும். விடை ஆப்ஷன் ஏ தான் சரி. இப்போ பொருத்தி பார்க்கலாம். ஏ பாருங்கள், காவிரி வந்து தலைக்காவிரியில் உற்பத்தி ஆகுது. கோதாவரி வந்து நாசிக் குன்றுகள் இருக்கக்கூடிய திரிம்பாகேஸ்வர் அப்படிங்கிற இடத்துல உற்பத்தி ஆகுது. அடுத்ததாக கிருஷ்ணா வந்து மகாபலேஸ்வர் அப்படிங்கிற இடத்துல உற்பத்தி ஆகுது. நர்மதை அமர்கண்டில் உற்பத்தி ஆகுது. விளக்கமும் இருக்குது. காவிரி தலைக்காவிரியிலும், கோதாவரி நாசிக் குன்றுகளிலும், கிருஷ்ணா மகாபலேஸ்வரிலும், நர்மதை அமர்கண்ட் பீடபூமியிலும் உற்பத்தியாகின்றன. பின்வரும் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்களை தோற்றுவித்தவர்களுடன் பொருத்துக. பிரம்ம சமாஜம், ஆரிய சமாஜம், பிரார்த்தனை சமாஜம், சத்திய சோதக் சமாஜம். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி. பொருத்தி பார்க்கலாம். பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தவர் ராஜாராம் மோகன் ராய், ஆரிய சமாஜம் தயானந்த சரஸ்வதி, பிரார்த்தனை சமாஜம் ஆத்மராம் பாண்டுரங், சத்திய சோதக் சமாஜ் வந்து ஜோதிபா புலே. அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான விடை. உலக வரலாற்றிலேயே மிக பழமையானதும் முதலில் எழுதப்பட்டதுமான சட்ட தொகுப்பு யாரால் உருவாக்கப்பட்டது? விடை சி, ஹமுராபி சட்ட தொகுப்புன்னு சொல்கிறோம். அதுதான் அதற்கு சரியான விடை. அதாவது பாபிலோனிய அரசரான ஹமுராபி உருவாக்கிய ஹமுராபி சட்ட தொகுப்பு தான் உலகின் மிக பழமையான சட்ட தொகுப்பு. அதில் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படின்னு கூட அதை சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின். பின்வரும் சிகரங்களை அவற்றின் உயரங்களின் அடிப்படையில் சரியாக பொருத்துக. ஆனைமுடி, தொட்டபெட்டா, குருசிகார், மகேந்திரகிரி. விடை சி. இப்போ பொருத்தி பார்க்கலாம். ஆனைமுடி பார்த்தீங்க அப்படின்னா 2695 மீட்டர், தொட்டபெட்டா 2637 மீட்டர், குருசிகார் 1722 மீட்டர், மகேந்திரகிரி 1501 மீட்டர். அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்த கேள்வி. தமிழ்நாட்டின் புவியியல் கூறுகள் குறித்த வாக்கியங்களை ஆராய்க. வாக்கியம் 1, தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் என்று காவேரி டெல்டா பகுதி அழைக்கப்படுகிறது. வாக்கியம் 2, உலகின் 2வது பெரிய சதுப்பு நில காடான பிச்சாவரம் காடுகள் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைந்துள்ளன. விடை ஏ, வாக்கியம் 1 சரி, வாக்கியம் 2 தவறு. என்ன காரணம் அப்படின்னா, வாக்கியம் 1 சரிதான். வாக்கியம் 2 வந்து சிதம்பரத்துக்கு அருகில் உள்ள பிச்சாவரம் சதுப்பு நில காடுகள் கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவை. இங்கே நாகப்பட்டினம் கொடுத்துருக்கோம், அதனால் அது தவறு. அடுத்த கொஸ்டின் போகலாம். ஆங்கிலேய மைசூர் போர்களை அவற்றின் முடிவுகளுடன் பொருத்துக. 1ஆம் மைசூர் போர், 2ஆம் மைசூர் போர், 3ஆம் மைசூர் போர், 4ஆம் மைசூர் போர். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி. இப்போ பொருத்தி பார்க்கலாம். 1ஆம் மைசூர் போர் மதராஸ் உடன்படிக்கையின்படி நிறைவடைந்தது. 2ஆம் மைசூர் போர் மங்களூர் உடன்படிக்கையின்படி நிறைவடைந்தது. 3ஆம் மைசூர் போர் ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கையின்படி நிறைவடைந்தது.
4ஆம் மைசூர் போரில் திப்பு சுல்தான் வீரமரணம் அடைஞ்சிட்டார். இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாம். விஜயநகர பேரரசு குறித்த வாக்கியங்களை கருத்தில் கொள்க. வாக்கியம் 1. விஜயநகர பேரரசை கிபி 1336 துங்கபத்திரை நதிக்கரையில் ஹரிஹரர் மற்றும் புக்கர் ஆகிய சகோதரர்கள் தோற்றுவித்தனர். வாக்கியம் 2. இப்பேரரசின் முதல் வம்சமான சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் 2ஆம் தேவராயர் ஆவார். விடை ஆப்ஷன் ஏ. வாக்கியம் 1 சரி, வாக்கியம் 2 தவறு. என்ன காரணம் அப்படின்னா, சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் 2ஆம் விருப்பாக்சராயர். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்கோம், 2ஆம் தேவராயர் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதனால் வாக்கியம் சரி, வாக்கியம் 2 தவறு. இந்திய அரசியலமைப்பின் பகுதிகளை அவற்றின் உள்ளடக்கங்களுடன் பொருத்துக. இந்திய அரசியலமைப்பின் பகுதிகளை அவற்றின் உள்ளடக்கங்களுடன் பொருத்துக. இதுக்கு விடை ஆப்ஷன் ஏ. இப்போ பொருத்தி பார்க்கலாம். அதாவது பகுதி 2 குடியுரிமையை பற்றி சொல்லுது. அதாவது 5லேருந்து 11 குடியுரிமை. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா பகுதி 3 12லேருந்து 35 அடிப்படை உரிமைகளை பற்றி சொல்லுது. அடுத்ததாக பகுதி 4 அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகளை பற்றி சொல்லுது. பகுதி 4A அடிப்படை கடமைகளின் பட்டியல். அடுத்த கேள்வி. கூற்று ஏ. உலக வர்த்தக அமைப்பின் தலைமையகம் சுவிட்சர்லாந்தில் ஜெனீவா நகரில் அமைந்துள்ளது. காரணம், பன்னாட்டு வர்த்தகத்தை ஒழுங்குபடுத்தவும் கண்காணிக்கவும் இது 1995ஆம் ஆண்டு ஜனவரி 1 அன்று அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டது. விடை ஆப்ஷன் சி. கூற்று ஏ மற்றும் காரணம் ஆர் இரண்டும் சரி. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். அடுத்த கொஸ்டின். தமிழ்நாட்டின் வரலாற்று அமைப்புகளை அவற்றை தோற்றுவித்தவர்களுடன் பொருத்துக. சென்னை வாசிகள் சங்கம், சென்னை மகாஜன சபை, சுயமரியாதை இயக்கம், ஆரிய சமாஜம். இதற்கு விடை ஆப்ஷன் ஏ. சென்னை வாசிகள் சங்கம், சென்னை வாசிகள் சங்கம், சென்னை மகாஜன சபை வீர ராகவாச்சாரியார், சுயமரியாதை இயக்கம் தந்தை பெரியார், ஆரிய சமாஜம் சுவாமி தயானந்த சரஸ்வதி. அடுத்த கொஸ்டின். கூற்று ஏ. சொத்துரிமை தற்போது இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகள் பட்டியலில் இடம்பெறவில்லை. காரணம் ஆர். 1978ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி இது அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டு சட்டப்பிரிவு 300A கீழ் வைக்கப்பட்டுள்ளது. விடை டி. கூற்று ஏ மற்றும் காரணம் ஆர் இரண்டும் சரி. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். அதாவது தற்போது சொத்துரிமை நீக்கப்பட்ட பிறகு 6 அடிப்படை உரிமைகள் தான் இருக்கு. அதை நீங்க நினைவில் வச்சுக்கணும். அடுத்த கொஸ்டின் போலாம். இந்தியாவில் நவீன முறையில் முதல் சணல் ஆலை 1855ஆம் ஆண்டு ஜார்ஜ் ஆக்லாண்ட் என்பவரால் கொல்கத்தாவிற்கு அருகில் உள்ள எந்த இடத்தில் தொடங்கப்பட்டது? ஆப்ஷன் பி. ரிஷ்ரா என்பதுதான் இதற்கு சரியான விடை. அடுத்த கேள்வி போலாம். சோழர் கால நிலக்குடைகள் பற்றிய பட்டியலில் தவறான இணை எது? சோழர் கால நிலக்குடைகள் பற்றிய பட்டியலில் தவறான இணை எது? விடை டி. சாலபோகம் பிராமணர்களுக்கு கொடை நிலங்கள் அப்படின்னு இருக்கு. அதாவது அது தவறு. ஆக்சுவலாக சாலபோகம் என்பது என்னன்னா கல்வி நிலையங்களுக்கு வழங்கப்பட்ட நிலம் சோழர் காலத்தில். அதனால் மற்ற 3ம் சரியாக இருக்குது. ஆப்ஷன் டி தவறாக இருக்கிறதுனால அதுதான் சரியான விடை. அடுத்த கேள்விக்கு போகலாம். வாக்கியம் 1. அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலான காலம் வடகிழக்கு பருவக்காற்று காலம் அல்லது பின்னடையும் பருவக்காற்று காலம் எனப்படும். வாக்கியம் 2. இப்பருவக்காற்று தமிழ்நாட்டிற்கு மிக குறைந்த அளவு மழையையே தருகிறது.
இதற்கான விடை ஆப்ஷன் ஏ. வாக்கியம் 1 சரி, வாக்கியம் 2 தவறு. அதுக்கான விளக்கத்தை பார்க்கலாம். அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலான காலம் வடகிழக்கு பருவக்காற்று காலம் அல்லது பின்னடையும் பருவக்காற்று காலம் என்பது சரி. இப்பருவக்காற்று தமிழ்நாட்டுக்கு மிக குறைந்த அளவு மழையை தருகிறது என்பது தவறு. ஏன்னா வடகிழக்கு பருவக்காற்று தான் நம்மளுக்கு அதிகமான மழையை தருகிறது. குறைவான மழை எதில் வருது அப்படின்னாக்கா தென்மேற்கு பருவக்காற்றில் தமிழ்நாடு மலை மறைவு பிரதேசத்தில் இருக்கிறதுனால பெரும்பான்மையான மழைப்பொழிவு நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லை. அதனால் தமிழ்நாட்டிற்கு அதிக மழைப்பொழிவை தருவது வடகிழக்கு பருவக்காற்று தான். அப்போது 2வது வாக்கியம் தவறாக இருக்குது. அடுத்த கொஸ்டின் போகலாம். இந்தியாவில் புதிய பொருளாதார கொள்கை 1991 அறிமுகப்படுத்தப்பட்ட போது நாட்டின் பிரதமராக இருந்தவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ. பி.வி. நரசிம்மராவ். அடுத்த கேள்வி. இந்தியாவில் திட்டக்குழுவின் வறுமை கோட்டு அளவீட்டின்படி கிராமப்புறங்களில் வாழும் ஒரு நபருக்கு ஒரு நாளைக்கு தேவைப்படும் கலோரி அளவு எவ்வளவு? விடை பி. 2400 கலோரி. அதே போல் நகர்ப்புறங்களில் 2100 கலோரின்னு திட்டக்குழுவால் பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. அடுத்த கேள்விக்கு போகலாம். உலகிலேயே முதலில் பெண்களுக்கு தேர்தலில் ஓட்டுரிமை வழங்கிய நாடு எது? விடை டி. நியூசிலாந்து. எந்த வருடம்னா 1893 பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்விக்கு போகலாம். வாக்கியம் 1. வட அமெரிக்காவில் பாயும் மிசிசிப்பி ஆறு பெரிய சேற்று ஆறு என்ற புனைப்பெயருடன் அழைக்கப்படுகிறது. வாக்கியம் 2. மிசிசிப்பி ஆறு உலகின் மிக நீளமான ஆறாகும். இதற்கு விடை ஆப்ஷன் ஏ. வாக்கியம் 1 சரி, வாக்கியம் 2 தவறு. நைல் நதி தான் உலகின் மிக நீளமான ஆறு, மிசிசிப்பி கிடையாது. அதனால் வாக்கியம் 2 தவறு, வாக்கியம் 1 சரிதான். அதை மிசிசிப்பி ஆறை பெரிய சேற்று ஆறு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த கேள்வி. கூற்று ஏ. 1948 டாக்டர் ராதாகிருஷ்ணன் கல்விக்குழு நியமிக்கப்பட்டது. காரணம் ஆர். இக்குழு பல்கலைக்கழக கல்வி குறித்து ஆராய்ந்து அறிக்கை தயாரிக்க நியமிக்கப்பட்டது. இதற்கு விடை ஆப்ஷன் ஏ. கூற்று ஏ மற்றும் காரணம் ஆர் இரண்டும் சரி. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். 2 பெரிய நீர்நிலைகளை இணைக்கும் குறுகிய நீர்வழி பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை சி. நீர்ச்சந்தி. அதே போல 2 நிலப்பரப்புகளை இணைக்கும் மிக குறுகிய நிலப்பகுதியை நிலச்சந்தின்னு சொல்லலாம். இதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது 31. ஆசியாவையும் ஆப்பிரிக்காவையும் பிரிக்கும் மற்றும் மத்திய தரைக்கடலையும் செங்கடலையும் இணைக்கும் செயற்கை கால்வாய் எது? விடை பி. சூயஸ் கால்வாய். எந்த வருஷம் திறந்திருக்காங்கன்னா 1869. ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கேள்வி. இந்தியாவில் முதலில் காவல்துறையை உருவாக்கிய ஆங்கிலேய தலைமை ஆளுநர் யார்? விடை ஆப்ஷன் சி. காரன்வாலிஸ் பிரபு. வாக்கியம் 1. பிரெஞ்சு அரசாங்கம் ஆளுநர் டியூப்ளேவை 1754 பாரிஸுக்கு திரும்ப அழைத்து கொண்டது. வாக்கியம் 2. இதன் விளைவாக ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் இடையே பாண்டிச்சேரி உடன்படிக்கை ஏற்பட்டது. விடை சி. வாக்கியம் 1 மற்றும் 2 சரி. 1917 வெளியிடப்பட்ட காலண்டர் ஆஃப் மெட்ராஸ் ரெக்கார்ட் என்ற வரலாற்று ஆவண பதிப்பை முதலில் தொகுத்து வெளியிட்டவர் யார்? விடை ஆப்ஷன் சி. டாட்வெல். குடியரசுத் தலைவர் ஆட்சி இந்தியாவில் முதலில் 1951 எந்த மாநிலத்தில் அமல்படுத்தப்பட்டது? விடை ஆப்ஷன் ஏ. பஞ்சாப். அதாவது சட்டப்பிரிவு 356 கீழ் அவசர நிலை கொண்டு வரப்படும். இதன்படி முதல்ல அவசர நிலை பிரிவின் கீழே 1951 பஞ்சாப் மாநிலத்தில் தான் குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டு வரப்பட்டது. அடுத்த கொஸ்டின்.
இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு தீண்டாமை ஒழிப்பு பற்றி விரிவாக கூறுகிறது? விடை டி. சட்டப்பிரிவு 17. அதாவது சமத்துவ உரிமைகளின் கீழ் வரும் சட்டப்பிரிவு 17 தீண்டாமையை ஒழிப்பதுடன் எந்த வடிவிலும் அது பின்பற்றப்படுவதை தடை செய்கிறது. இந்தியாவில் தற்பொழுது நடைமுறையில் உள்ள தனிநபர் வருமான வரி என்பது எந்த வகையான வரி விதிப்பு முறைக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாகும்? விடை ஆப்ஷன் பி. வளர்வீத வரிமுறை. அதாவது வருமானம் அதிகரிக்க அதிகரிக்க வரி விகிதமும் உயரும். தமிழகத்தில் விஜயாலய சோழன் முத்தரையர்களிடமிருந்து தஞ்சாவூரை கைப்பற்றி சோழர்களின் ஆட்சி மீண்டும் புதுப்பிக்கப்பட்ட நூற்றாண்டு எது? விடை ஆப்ஷன் பி. கிபி 9ஆம் நூற்றாண்டு. இந்தியாவின் மிக நீளமான ஏரியான வேம்பநாடு ஏரி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? விடை ஆப்ஷன் சி. கேரளா. அதேபோல ஒடிசாவில் உள்ள சிலிகா ஏரி இந்தியாவின் மிகப்பெரிய உவர்நீர் ஏரி, அதாவது உப்பு நீர் ஏரி. அடுத்ததாக இறுதியான கேள்வி. 1920ஆம் ஆண்டு சென்னை மாகாணத்தில் நடைபெற்ற முதல் பொதுத் தேர்தலில் நீதிக் கட்சி பெரும்பான்மை பெற்று வெற்றி பெற்ற பிறகு முதலமைச்சராக பதவியேற்றவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ. ஏ. சுப்பராயலு. அதேபோல் பனகல் அரசர் வந்து பார்த்தீங்கன்னா 1923 தேர்தலில் முதலமைச்சராக இருக்கார்.